என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. உலக வாயாடி. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ யூஸ் பண்ணி, அதாவது மாம்பழம் யூஸ் பண்ணி குல்ஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியான டெலிஷியஸான ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு மாம்பழம் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மாம்பழம் நல்லா பழுத்து நல்லா கனிஞ்ச மாம்பழமாக இருந்தால் குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மாம்பழம் பார்க்கும்போது நல்லா கனிஞ்சிருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ தோலை சீச்சிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துருங்க. சீச்சு முடிச்சாச்சு. இப்போது சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டேன். இப்போது சுகர் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூட 4 டீஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பால் பவுடர் தான் நம்மளுடைய குல்ஃபிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த அரை டம்ளர் பாலை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பால் பவுடர் நல்லா கரைஞ்சி ஒரு சாஃப்டான குல்ஃபி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்க டம்ளரை எடுத்துக்கோங்க. சில்வர் டம்ளர் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பேப்பர் கப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் குல்ஃபி மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3/4 வாசி அளவுக்கு ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் இல்லாமல். இப்போது நான் 2 ஃபாயில் எடுத்து வச்சுருக்கேன், அலுமினியம் ஃபாயில். அதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அந்த ஃபாயிலில் லைட்டாக கீறி விட்டுருங்க. அதில் தான் நம்ம ஐஸ் ஸ்டிக்ஸை சொருகி வைக்க போகிறோம். இந்த சில்வர் ஃபாயில் எதுக்காக போடுறோன்னா தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஐஸ் ஸ்டிக்ஸ் அங்கேயும் இங்கேயும் நகராமல் இருக்கும். இந்த மாதிரி 3/4 வாசி அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம 8 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் இதை எடுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக 8 ஹவர்ஸ் நாங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபாயிலை மெதுவாக எடுத்து விட்டுருங்க. நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வச்சுடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
2 பொருள் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேங்கோ சீசனாக இருக்கனால கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹனா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.